காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். நீலா, என்ன ட்ரெஸ் எடுக்க போற? எப்பவும் போல சுடிதாரே எடுத்துக்கிறேன். அதான் என்ன மாதிரி டிசைன்ல வேணும் பாக்குறியா? நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுங்க. நோ, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி எடு. இல்ல முத்து, நீங்களே எடுங்க. சீக்கிரம் எடுத்துருவீங்க, சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். இல்ல பேபி, உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கு. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். அப்புறம் அன்னைக்கு மாதிரி என்னைய ட்ரெஸ் மாத்திர ரூம்ல வச்சுட்டு விட்டுட்டு போயிட மாட்டீங்களே? சாரி பேபி, இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். போ, உனக்கு வேணுங்கிறத வாங்கு. சரி. வாங்கம்மா, என்ன ட்ரெஸ் பார்க்கணும்? காட்டன் சுடிதார், ஃபுல் ஸ்லீவ் வச்ச மாதிரி, இப்போ நான் போட்டிருக்கேன்ல அது மாதிரி. இந்த இருக்குல்லம்மா, இது எல்லாமே நீங்க கேட்ட மாதிரி சுடிதார் தான். உங்களுக்கு வேணுங்கிற கலரை காமிங்க, நான் எடுத்து போடுறேன். இதெல்லாம் என்ன ரேட்டு? இது எல்லாமே ஒரு பீஸ் 2000 ரூபாய் பக்கம் வருமா? இல்ல அவ்வளவுக்கெல்லாம் வேண்டாம், ஒரு 500 600 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு காட்டுங்க. நீலா, முத்து, நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ்ஸா எடுத்துக்கோ. 500 ரூபாய்க்கு எடுக்கிறதே நல்ல குவாலிட்டியா தான் முத்து இருக்கும். இவங்க 2000 ரூபாய்க்கு சொல்றதெல்லாம் அது ஒரு மாதிரியா டிசைன்ல வச்சு அது நல்லா இருக்காது. சரி ஓகே, உனக்கு பிடிச்சதை எடு. என்ன பேபி? இல்ல ஒண்ணும் இல்ல. சரி எடு. நீங்க 500 ரூபாய் 600 ரூபாய் ரேஞ்சிலேயே காட்டுங்க. சரிங்கக்கா. ஏன் பேபி, என் மேல உனக்கு கோவம் இல்லையா? இருக்கு. இருக்கா? ஆமா இருக்கு. அப்புறம் என்கிட்ட அதை காமிக்கவே மாட்டேங்கிற. எப்பவும் போல கேஷுவலா இருக்க. ஏன்னா நீங்க ஏன் முத்து, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல முத்து, மாமாவுக்கு நீங்க எப்படியோ எனக்கும் அப்படிதான். இந்தாங்கக்கா, இது நீங்க கேட்ட மாதிரியே பியூர் காட்டன் தான். நீங்க கேட்ட மாதிரியே முழு கை வச்ச சுடிதார் தான். முத்து முத்து, என்ன பேபி? இந்த கலர் நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா பேபி? நல்லா இருக்கு. சரி அப்ப எடுத்துக்கோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சா எனக்கும் பிடிக்கும். எடு, பாரு, அங்க பாரு. நில நில என் கூடவா சலாம் சலாம் நான் போடவா சதா சதா உன் ஞாபகம் சுகம் சுகம் என் நெஞ்சிலே அன்னை தந்தையாக உன்னை காப்பேனம்மா அன்பு தந்து உன்னில் என்னை பார்ப்பேனம்மா. ஏக்கா பிடிச்சிருக்காக்கா? பிடிச்சிருக்கா முத்து? பிடிச்சிருக்கு. உனக்கு? எனக்கும் தான். ஏக்கா எனக்கும் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி மாடல்லாம் போட்டா நல்லா நீட்டா இருக்கும்க்கா. நல்லா அயன் பண்ணி போட்டா நல்ல கலெக்டரம்மா மாதிரி இருப்பீங்க. அப்படியா? சரி வாங்கிக்கிறேன். பேக் பண்ணிடுவாக்கா? வேற என்னக்கா பார்க்கணும்? அது அது லேடிஸ் செக்ஷன். இன்னர்ஸ்லாம் எங்க இருக்கு? ஏக்கா அது நேரா உள்ள போங்கக்கா. முத்து அங்க போகணும். நீ போயிட்டு வா பேபி, நான் இங்க நிக்கிறேன். சரி பேபி, எவ்வளவு நேரம் ஆனாலும் பொறுமையா பார்த்து செலக்ட் பண்ணு. நான் இருப்பேன், வெயிட் பண்ணுவேன். போயிட்டு வா. சரி. முத்து, கோமு, விக்கி எப்படி இருக்கான் கோமு? அவனுக்கு தான் டயப்பர் வாங்க வந்தேன். அங்க ஹாஸ்பிட்டல் ஃபார்மசியில தீந்து போச்சான். ஸ்டாக் நைட்டு தான் வருமா. இப்போ அர்ஜென்ட்டா தேவைப்படுதுன்ட்டு வாங்க வந்தேன். நான் வந்து பார்க்கலாமா? அங்க அத்தையும் மாமாவும் ரொம்ப கோவமாவில் இருக்காங்க உன் மேல. நீ வந்தேன்னு தேவையில்லாம பிரச்சனை ஆயிரும் முத்து. இன்னும் கோவமா தான் இருக்காங்களா? அப்புறம் கோவம் இல்லாம எப்படி இருக்கும்? நீ என்ன சாதாரணமாவே அடிச்சிருக்க? எத்தனை நாள் ஆச்சு பாரு, இன்னும் கண்ணு முழிக்கல அவன். நீ அவங்க கொஞ்சம் எமோஷனலா இல்லாத போது பேசி பெர்மிஷன் வாங்கி தரியா?
சரி பாக்குறேன். என் நம்பர் இருக்கா உங்ககிட்ட? நீ கொடுத்தியா? சரி தரேன். நீ அவங்க கிட்ட கேட்டுட்டு எனக்கு சொல்லு. ம். முத்து, கோமலவள்ளி, நல்லா இருக்கீங்களா? விக்னேஷ் எப்படி இருக்காரு? நான் நல்லா இருக்கேன். அவன் அப்படியே தான் இருக்கான். நாங்க வந்து பார்க்கலாமா? என்ன? இல்ல, இவனும் அதையே தான் கேட்டான். இப்ப நீயும் அதையே தான் கேக்குற. அப்படியா? ம். அவனை பார்க்கலாமா என்னன்னு நான் கேட்டு சொல்றேன். என்ன? சரி, நான் கிளம்புறேன். முத்து, போயிட்டு வரேன். ஓகே, போலாமா நிலா? இந்த இதெல்லாம் அங்கேயே பில் போட்டு கொடுத்துட்டாங்க. மொத்தமா கவுண்டர்ல பணம் கட்டிக்கணுமா? சரி, பே பண்ணிடலாம் வா. ஆ. என் பிள்ளை நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. விடிய விடிய அழுதுகிட்டே இருந்துட்டு டிவியை பார்த்துட்டு விடிஞ்சதும் தூங்கிட்டான். பாவம். என் 2 பிள்ளைய வாழ்க்கை இப்படி ஆகி போச்சுன்னா கண்டிப்பா ஏதாவது குலசாமி குத்தமா இருக்கும். அத முதல்ல என்ன ஏதுன்னு பார்க்கணும். அக்கா, அக்கா, எந்திரிக்கா, விடிஞ்சிருச்சு. மணி 10 ஆயிருச்சா? மணி 6 ஆயிருச்சுக்கா, எந்திரி. 6 மணி தானே ஆகுது. நான் தூங்குறேன். அக்கா, கொஞ்சம் எந்திரியே. மலரு, தூக்கமா வருது. இன்னும் கொஞ்சம் விடியட்டும். நீ இப்படி தூங்கிக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு என்னைக்குமே விடியாதுக்கா. எந்திரி. எந்திரிக்கா, சொல்றேன்ல, எந்திரி. அக்கா, குட் மார்னிங். நீயும் குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். எதுக்கு மலரு தூங்கிக்கிட்டு இருக்கிற என்னை எழுப்பி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? நீ நேத்து நைட் எல்லாம் அழுதுகிட்டே இருந்தேல, அப்போ உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்ட்டு நான் பேசாம இருந்துட்டேன். அதான் காலையில எந்திரிச்சு வந்து பேசுவோன்னு பார்த்தேன். என்ன பேசணும்? நேத்து மாதிரி வைய போறியா? நான் உன்னை வையலக்கா. இன்னைக்கு உன் வீட்டுக்காரரை கூப்பிட்டு பேசுவோன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆமா. அப்போ நீ அவர்கிட்ட பேசு. என்ன, அவர் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. மலரு, நீ சொல்றத நானும் நம்புறேன். வெற்றி எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டார்ல. அவர் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாருன்னு நம்ம நம்புவோம். ஆனா அதே இறுதி முடிவா நம்ம எடுத்துக்க வேண்டாம். அவர் சொல்றத காது கொடுத்து கேட்போம். அதுக்கப்புறம் நமக்கு எது சரின்னு படுதோ அதை செய்வோம். என்ன, அவர் மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாதானே சொல்ல முடியும். அதை நம்ம கொடுப்போம். என்ன? சரி. நீ எதுனாலும் தைரியமா பேசணும். அழுதுகிட்டே இருக்க கூடாது. மலரு, நீயும் இருக்கணும். எனக்கு ஸ்கூல் இருக்குல்ல, அதுவும் இல்லாம அவருக்கு எப்போ ஃப்ரீயா இருக்குமோ அப்பதானே வருவாரு. அந்த நேரம் எனக்கு ஃப்ரீயா இருக்காதுல்ல. நான் இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். மறுபடியும் பர்மிஷனும் போட முடியாது, லீவும் போட முடியாது. அப்படின்னா அவரை சாயங்காலம் வர சொல்லுவோம். அவருக்கு அந்த டைம் ஓகேன்னா நான் வந்துருவேன். அக்கா, அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன மலரு? அவரை இங்க வீட்டுக்கு வர சொல்ல வேண்டாம். ஏதாவது கோயில்ல வச்சு பேசுங்க. ஏன்? வீட்டுக்கு வந்தா என்ன? இல்ல, ஏற்கனவே அவர் நேத்து வீட்டுக்கு வந்து தானே இந்த மாதிரி பிரச்சனையாகி அவரை வெளியே போக சொல்லிட்டாங்க அம்மா. மறுபடியும் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா தேவையில்லாம மனக்கசப்பு வந்துடும். அதனால ஒரு பொது இடத்துல வச்சு பேசுவோம். அப்படியா சொல்ற? ஆமா, நீ அம்மா கிட்ட சொல்லு கோவில்ல வச்சு பேசலான்னு. நீ சொன்னா அம்மா கேட்பாங்க. சரி. சரி, எந்திச்சு போ. போய் ரெடி ஆகு போ. இப்பவே வா. போக்கா, போ. எந்திச்சு போய் ரெடி ஆகிட்டு உன் வீட்டுக்காரருக்கு போன் போட்டு பேசு. என்ன பேசுறது? எனக்கு அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரி, அப்ப மெசேஜ் பண்ணு. மெசேஜ் பண்ணி என்ன செய்யணும்? எந்திரிச்சிட்டீங்களான்னு கேளு. டீ குடிச்சிட்டீங்களான்னு கேளு. அதெல்லாம் அவர் குடிச்சிருவாரு. குடிச்சிருவாருக்கா? நீ ஒரு வார்த்தை கேளே. காசா பணமா என்ன குறையுது உனக்கு? சரி. அவர்கிட்ட எப்படி பேசுறதுன்னே தெரியல. குட் மார்னிங்னு ஒரு மெசேஜ் அனுப்பு. பதிலுக்கு மெசேஜ் வந்ததுன்னா டீ குடிச்சிட்டீங்களான்னு கேளு. சரி. சரி, போ. எந்திச்சு போய் ரெடி ஆகு போ. நீ வீட்ல அம்மா அண்ணன் எல்லாரும் கூடயும் பேசிட்டு அவரை எத்தனை மணிக்கு வர சொல்றீங்கன்னு கேட்டுட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லு. நான் வர முடிஞ்சா வர்றேன். சரி. போ, போய் ரெடி ஆகு போ. சார், பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா தானே சார் இருக்கு? பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்தா பீக் ஹவர்ல ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் டவுனுக்குள்ள வரக்கூடாதுங்கிற ரூல்ஸ் தெரியாதா? சார், அவசரமா போக வேண்டியதா இருக்கு சார். பாருங்க, ரோட்ல எத்தனை பேர் அவசர அவசரமா போய்கிட்டு இருக்காங்கன்னு. எல்லாம் ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ்னு போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நீங்க உங்களோட லாரியை உள்ள கொண்டாந்தீங்கன்னா எவ்வளவு டிராபிக் ஆகும்? சார், தெரியாம வந்துட்டேன் சார். நீங்க பைபாஸ்ல தான் வண்டியை போட்டுட்டு வெயிட் பண்ணணும். பீக் ஹவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஊருக்குள்ள வரணும். இனிமே அப்படியே பண்றேன் சார்.
மாசாமி, எஸ் சார். இந்த ஏரியா டிராபிக் கான்ஸ்டபிள் எங்க? அவரை தான் சார் தேடி போனேன், ஆனா அவர் இல்ல. இந்த பீக் கவர்ல இந்த இடத்துல இல்லாம அவர் எங்க போனாரு? இப்ப நம்ம ஹைவே பெட்ரோலிங் வந்ததுனால சரியா போச்சு. இல்லன்னா இந்த டைம்ல லாரி எல்லாம் சிட்டிக்குள்ள வரவே கூடாது. எதுக்கு வந்துகிட்டு இருக்கு? அங்க ஹைவே பெட்ரோலிங்ல டியூட்டில இன்னைக்கு யார் இருக்கா? அங்க ஒரு கால் பண்ணி லாரி எல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. எஸ் சார். டூ இட் ஃபாஸ்ட். எஸ் சார். சார் அப்ப நான் ஓரங்கட்டு மேன், ஓரங்கட்டு, வண்டி ஓரங்கட்டு. சரிங்க சார். வாடா, ஆபீஸ் கிளம்பியாச்சா? நீ என்ன நேரத்துல எங்க நிக்கிற? பெட்ரோலிங் வந்துகிட்டு இருந்தேன்டா. இங்க பார்த்தா ஹெவி டிராபிக் ஆயிடுச்சு. டிராபிக் கான்ஸ்டபிள் வேற இல்ல, அதான் என்னன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்னடா சொல்றாங்க உங்க மாமியாரு? ஏன்டா? ஓய் ஹாய். ஓய், என்ன காலேஜ் போகாம ஊர் சுத்திக்கிட்டு இருக்க? இன்னைக்கு லீவு. இன்னைக்கு என்ன ஆடுது? எதுக்கு லீவு? ஒன்னும் ஆடல, நான் லீவு போட்டிருக்கேன். அதானே, மட்டம் போட்டுக்கிட்டே இரு, ஒழுங்கா போயிடாத. அட இருங்கங்க. இருக்கங்க, சொல்லுங்க. வெற்றி சார், என்ன ஐஸ்வர்யா? இன்னைக்கு வளர்மதி வீட்ல உங்களை கூப்பிட்டு வச்சு பேச போறாங்க. கூப்பிட்டு வச்சு பேச போறாங்களா? என்ன பேச போறாங்க? வெற்றி இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு எந்த பொம்பளை பிள்ளை கூட பேசினாலும் செத்தான். அடே ஏன்டா, நிலைமை அப்படித்தானே வெற்றி ஆயிடுச்சு. இந்த அன்னைக்கு ஐசு கூட பேசுனதுக்கே வளர்மதி சிஸ்டர் அப்படி குதிச்சாங்க. இன்னைக்கு யாரு என்னன்னே தெரியாத ஒரு பொண்ணு. உன்னைய பார்த்தா பாவமா இருக்குடா வெற்றி. இருக்கும்டா, இருக்கும். வெற்றி சார், இங்க நான் சொல்றத கேளுங்க. சொல்லுமா ஐஸ்வர்யா. வளர்மதி வீட்ல இன்னைக்கு உங்களை கூப்பிட்டு வச்சு பேச போறாங்க. வீட்டுக்கு வர சொல்ல போறது இல்ல. எங்க தெருவுல ஒரு கோயில் இருக்குல்ல, அதான் மயிலக்காவை கடத்திட்டு போனீங்களே அந்த கோயிலுக்கு தான் வர சொல்ல போறாங்க. எம்மா தாயே, இருக்கிற பிரச்சனையில நீ வேற அந்த பிரச்சனையை வேற இழுத்து விட்டுறாத. ஆமா ஐஸ்வர்யா, அது தெரிஞ்சா அவ்வளவுதான், என் சோழி முடிஞ்சு. என்ன பண்றது, நீங்க பண்ணி வச்ச வேலை அப்படி. வெற்றி, உன் மச்சானுக்கு மட்டும் நீ மயிலக்காவை கடத்தினது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ. அடே அடே அடே, ஏன்டா? இல்ல, உன் நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரேன். நீங்க 2 பேரும் போதும்டா. சரி ஐசு, அப்போ பஞ்சாயத்து நடக்கும் இடம் அந்த பெருமாள் கோயில், நம்மளும் பஞ்சாயத்துக்கு போவோமா? அதுக்கு தானே இன்னைக்கு காலேஜுக்கு லீவு போட்டிருக்கேன். பாத்தியா வெற்றி, எப்படி விவர கோழியா இருக்கான்னு? டேய், என்ன என்னைய வச்சு காமெடி பண்றீங்களா? நான் இருக்கேன் வெற்றி சார் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு. மிஸ்டர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், சொல்லுங்க பிஏ இங்கிலீஷ். வளர்மதியை கடத்துறதுக்கு திட்டம் போட்டு கொடுத்தது நீங்க, மாத்தி மயிலக்காவை கடத்தினதும் நீங்க. வெற்றி சார் அந்த ஸ்பாட்லயே இல்ல. நீங்க ஆளை மாத்தி கடத்தி கோயிலுக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் வெற்றி சார் அங்க வந்தாரு. சோ ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் நீங்க தான். அதான், நீ ஒருத்தி போதும் தாயே. ஆமா, என்கிட்ட எல்லாம் பார்த்து இருந்துக்கணும். நீங்க பண்ண எல்லா தப்புக்கும் ஸ்ட்ராங் எவிடன்ஸ் நான் தான். இவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னது தப்பா போச்சுடா. சரி வெற்றி சார், இங்க பாருங்க. என்னம்மா? உங்களை கூப்பிட்டு வச்சு பேச சொல்லி உங்க பக்கத்துல இருக்கிற நியாயத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது மலர் தான். அப்படியா? ஆமா, நேத்து மத்தியானம் மலர் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வீட்டுல இருக்கிற எல்லாரையும் பிடிச்சி ஒரே திட்டு. அவர் தான் நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றாருல, அவர் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்கன்னு அவ தான் எடுத்து சொல்லியிருக்கா. இப்போ நான் நேரா வளர்மதி வீட்டுல இருந்து தான் வர்றேன். அவ தான் இன்னைக்கு உங்களை கூப்பிட்டு வச்சு பேச போறாங்கன்னு சொல்லி சொன்னான். அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். அத ஒரு போன் போட்டு சொல்ல வேண்டியதானே? அதுக்கு மட்டும் வரல, விருதுநகர் ஆரைக்கு விருதுநகருக்கு போறதுக்கு வழி தெரியலையா, அதான் வழி காட்டிட்டு போவோமேன்னு நினைச்சு வந்தேன். சரி, அப்ப வா, விருதுநகர் வரைக்கும் வழிகாட்டு. வா வா, கிளம்பு கிளம்பு. அப்படியே வண்டி திருப்பட்டா? திருப்பு திருப்பு, முடிவு பண்ணிட்டேல, திருப்பு. ஏ வெற்றி, பாப்போண்டா. போயிட்டு வாடா. வெற்றி சார் பாப்போம். சரிம்மா. தைரியமா பேசுங்க. என்ன ஐஸ்வர்யா, நீ என்ன நம்புறியாமா? என் மேல உனக்கு சந்தேகம் இல்லையா? அது சரி, நானும் அனுபவப்பட்டிருக்கேன்ல, அப்ப எனக்கும் தெரியும்ல, அதனாலதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். அதுவும் சரிதான், தேங்க்ஸ்மா. சரி, போயிட்டு வரேன். ம், ஆரை ஃபாலோ மீ. போதாய், வாரேன். கருப்பசாமி, உங்களுக்கு நம்ம ஸ்கூல் பிடிச்சிருக்கா? ஒர்க் பிடிச்சிருக்கா? இதெல்லாம் கேட்கணுமா சார்? இருந்தாலும் நீங்க பரபரன்னு அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஆளு. அது மாதிரி இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் கருப்பசாமி. நான் தான் சார் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் கேட்டதும் நீங்க இதுக்கு ஒத்துக்கிட்டீங்கல்ல. நீங்க இந்த ஸ்கூலுக்கு செஞ்சிருக்கிற உதவி கொஞ்சமா கருப்பசாமி. இந்த சயின்ஸ் லேப் கட்டுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க தானே காசு கொடுத்துருக்கீங்க. சார் அது வேற இது வேற, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்த வேண்டாம்.
இல்ல இல்ல, நான் அதனால எல்லாம் சொல்லல. நீங்க இந்த ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட் வேற, அதுக்காகவாது உங்களுக்கு நான் இந்த ஹெல்ப் பண்ணிதானே ஆகணும். மலர் டீச்சர் இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகுற மாதிரி தெரியுறாங்களா? அப்சர்வ் பண்ணிக்கிட்டே தான் சார் இருக்கோம். டாக்டர் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அவங்கள வீட்டுல முடங்கி கிடக்க விடாம ஸ்கூலுக்கு அனுப்புனதோட மட்டும் இல்லாம அவங்கள பாத்துக்கிறதுக்காக நீங்களும் அவங்க வேலையை விட்டுட்டு இங்க வந்திருக்கீங்க பாத்தீங்களா? இதுவும் வேலை தானே சார். நான் எனக்கு பிடிச்சுதான் பாக்குறேன். சரிங்க கருப்புசாமி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் டீச்சர். சார் உங்களுக்கும் குட் மார்னிங். வெரி குட் மார்னிங் டீச்சர். தேங்க்யூ சார். கொஞ்சம் தள்ளிக்கோங்க சார், சைன் போட்டுக்கிறேன். யா ஷூர். வேகமா வந்த அவசரத்துல பேனாவை பேக்லயே வச்சுட்டு வந்துட்டேன். சார் கொஞ்சம் உங்க பேனா தரீங்களா? இந்தாங்க டீச்சர். சார் நான் கிளாஸ்க்கு போறேன் சார். ஓகே சார். சார் கருப்பசாமி சார், உங்க பேனாவை மறந்துட்டு போறீங்க சார். ஆமா மறந்துட்டேன் டீச்சர். எல்லாத்துக்கும் ஒரே சிரிப்பு தான் சாருக்கு. பேனாவை மறந்ததுக்கும் சிரிப்பா? வருத்தப்படணும் சார். தொலைஞ்சு போனா தானே டீச்சர் வருத்தப்படணும். உங்ககிட்ட பத்திரமா தானே இருக்கு. ஆனா உங்க பேனா நல்லா எழுதுது சார். இது என்ன பேனா? பார்க்கர். எங்க சார் கிடைக்கும் இது? நீங்க அந்த பேனாவை வச்சுக்கோங்க டீச்சர், நான் வேற வாங்கிக்கிறேன். ஐயோ வேண்டாம், அதுக்காக கேட்கல. இல்ல நான் ஒண்ணு வாங்கலாமேன்னு பார்த்தேன். அதான் சொல்றேன், நீங்க அதை வச்சுக்கோங்க. என்கிட்ட வேற இருக்கு. எவ்வளவு சார் இந்த பேனா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க டீச்சர். இல்ல எவ்வளவுன்னு சொன்னா அதுக்கு உண்டான காசு கொடுத்துருவேன், அதான் பார்த்தேன். அப்படி பார்த்தா நான் பாதி எழுதி இருக்கேன்ல, அந்த பேனாவை வச்சு இருக்கட்டும், அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே சார், தேங்க்யூ. சார் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியுதா என்கிட்ட? என்ன டீச்சர்? தெரியலையே. நல்லா பாருங்க. தெரியலையே டீச்சர். சார் என்ன சார் இது கூட தெரியாம இருக்கீங்க? நான் இன்னைக்கு உங்களோட சேலையை கட்டியிருக்கேன். அட ஆமா. என்ன சார் நீங்க உங்க வீட்டு சேலை உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? அந்த அளவுக்கெல்லாம் கவனிச்சு பார்க்க தெரியல டீச்சர். அப்புறம் எப்படி சார் மேத்ஸ் சொல்லி கொடுக்குறீங்க? என்னமோ போங்க டீச்சர், அப்படிதான் இருக்கு. எதனாலும் கவனிச்சு பார்க்கணும் சார், கவனமா பார்க்கணும். இன்னமே பாத்துறேன் டீச்சர். ஒரே நாள்ல பிளவுஸ் தச்சு கொடுங்கன்னு சொல்லி எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அக்கா இருக்காங்க. நம்ம கிளாஸ்ல பூமாரின்னு ஒரு பொண்ணு இருக்கும்ல, அவங்க அம்மா, அவங்க கிட்ட கேட்டு தச்சு கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்து போட்டுட்டேன். நீங்க எல்லாத்துலயும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க டீச்சர். சார் நம்ம ஸ்கூல்ல ஆனுவல் டே வருது, உங்களுக்கு தெரியுமா? என்ன டீச்சர், சர்க்குலர் எதுவுமே வரல? சர்க்குலர் வர முன்னாடியே நியூஸ் வந்துரும் கவிதா டீச்சர் மூலமா. ச்சே, இதுலயும் நீங்க ஃபாஸ்டா? ஆமா. ஆண்டு விழாக்கு உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்து அசத்திடுவீங்க. ஆமா சார். கலக்குங்க டீச்சர். அப்புறம் கருப்பசாமி சார், நீங்க என்ன செய்ய போறீங்க? சர்க்குலர் வரட்டும் டீச்சர். ஆமா ஆமா, அபிஷியலா அது வராம நம்ம எந்த முடிவும் எடுக்க கூடாதுல்ல. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்னங்க டீச்சர்? இல்ல உங்களை கருப்பசாமி சார் கருப்பசாமி சார்னு நீட்டி கூப்பிடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளவு கஷ்டமாவா இருக்கு? இல்ல கஷ்டம்னு இல்ல, அது ரொம்ப நீளமா இருக்கு. சரி, அதுக்கு என்ன பண்ணணும்? உங்களை ஷார்ட்டா கூப்பிடலாமா? என்னையெல்லாம் மலர் டீச்சர்னு தான் கூப்பிடுவாங்க, மலர்விழி டீச்சர்னு நீட்டி கூப்பிட மாட்டாங்க. அப்படி கூப்பிடுறதுக்குள்ள நான் தெருவையே தாண்டி போயிருவேன். ஆமா டீச்சர், வாஸ்தவம் தான் வாஸ்தவம் தான். சரி, ஷார்ட்டானா எப்படி? கருப்ப சாமி கேஎஸ், இல்லனா கருப்பசாமி சார், அதுவும் கேஎஸ் தான். உங்களை நான் கேஎஸ்னு கூப்பிடட்டுமா? கூப்பிடுங்க டீச்சர், கூப்பிடுங்க. நீங்க ஒண்ணும் நினைச்சுக்கிட மாட்டீங்கல்ல சார்? எதுக்கு டீச்சர்? இல்ல நேத்து வரைக்கும் உங்க கூட சண்டை போட்டுட்டு இன்னைக்கு திடீர்னு ஷார்ட் நேம்லாம் வச்சு கூப்பிடுறேன்னு. சேச்சா, அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க இப்போ ஷார்ட் நேம் வச்சு கூப்பிடுங்க, சாயங்காலமே மறுபடியும் சண்டை போட வேண்டியது வரும். ஏன் சார்? ஏன்னா இன்னைக்கு 10th உங்களோட தமிழ் பீரியட் இருக்குல்ல, அதை உங்ககிட்ட கேட்டு இப்ப நான் வாங்க போறேன். சார் 10th சார், பப்ளிக் எக்ஸாம் சார், கொடுக்க மாட்டேன். இந்தாங்க உங்க பேனாவை வந்து நீங்களே வச்சுக்கோங்க. சும்மா சொன்னேன் டீச்சர், எடுக்கல. உங்க கிளாஸை டேக் ஓவர் பண்ணல. சும்மா சொன்னீங்களா? நான் ஈவினிங் ஸ்டடி கிளாஸ் வச்சுக்கிறேன். அப்பாடா, தேங்க்யூ சார். சரி நான் கிளாஸ்க்கு போகட்டுமா? கேரி ஆன். செஞ்சாந்து குழம்பெடுத்து சீட்டி வைத்த சித்திரமே, தென்பாண்டி கடல் குளித்து கொண்டு வந்த முத்தினமே, தொட்டாலும் கை மணக்கும் செம்பழனி சந்தனமே, தென்காசி தூரலிலே கண் விழித்த செண்பகமே.
என்ன சார் கிளாஸ்க்கு போகலையா? இந்த போய்கிட்டே இருக்கேன் டீச்சர். சார். கேஎஸ்னு கூப்பிடுறேன்னு சொன்னீங்க. ம். கேஎஸ். சொல்லுங்க டீச்சர். இந்த சேலை கட்டுறதுக்கு நல்லா இருக்கு. ஆமா டீச்சர், நல்லா இருக்கு. இல்லனா எனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன். நானும் அதைத்தான் டீச்சர் சொன்னேன். இல்ல அது உங்க வீடு குளுகுளுன்னு இருந்ததுல அதே மாதிரியே இந்த சேலை கட்டினாலும் குளுகுளுன்னு இருக்கு. பெண்ணாக பிறந்த பல்லாக்கு நீயோ, ஈரேழு உலகில் ஈடாக யாரோ, நெஞ்சோடு கூடு கட்டி கூவும் குயிலோ. என்ன? ஒன்றும் இல்லை டீச்சர், கிளாஸ்க்கு போறேன். ம்.